பழனிசாமி உங்களுக்கு தைரியம் இருந்தா பழனிசாமிக்கு வேலுமணின்ற முன்னாள் அமைச்சரையும் தங்கமணின்ற முன்னாள் அமைச்சர் ரெண்டே பேரை வேற யாரும் வேண்டாம். நான் சொன்னதுதான் எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பிஜேபியோட கூட்டணி இல்லை. தில் இருந்தா சொல்ல நான் பாக்குறேன். இவங்க ரெண்டே பேர் தான். இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார் கூட்டணி இருந்தா 15 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருப்போம். அவங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்க. டெய்லி பிஜேபி தலைவரோட டெல்லி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது மூவ் பண்ண நாங்க வெளியில போயிடுவோம், நாங்க உங்களோட ஒத்துழைக்க தயாரா இல்ல, பிஜேபி கூட்டணி தான் வேண்டும்ன்றதுல அவங்க நிக்கிறாங்க. இந்த பக்கம் திரு சி.வி. சண்முகம், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு, அதோட நரகத்துக்கே போலாம் இன்னும் சொல்லியிருக்காரு நேற்று அவர் 1 2. அப்புறமா பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் பாவம், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளோ அந்த பாலிசி ஒத்துக்க மாட்டார் அவர். எனக்கு அவரை பத்தி தெரியும். இப்படி ஒரு கேபி முனுசாமி இப்படி இருக்குங்க. இப்போ ரெண்டா பொலந்து நிக்குது. இதுதான் பிரச்சனை இப்போ. சோ இதுல நடுவில் மாட்டிக்கிட்டு நம்மால் தவிச்சிட்டு இருக்கார் பழனிசாமி. என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்காக தான் 6 மாசம் டைம் கேட்கிறார் அவரு. எந்த 6 மாசம் நடந்தாலும் வேலைக்கு ஆகாது சார்.